இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு இன்பமான செய்தி காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் இப்போ சொல்ல போகிறது தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் மீனாட்சிபுரம் அருகில் இருக்கும் கோகுலம் அன்னதான கோயிலை பற்றி சொல்ல போகிறேன். இந்த கோயில் மிகவும் அருமையான இயற்கை சூழ்நிலையில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு ஒரு மன நிம்மதி, அவ்வளவு ஒரு அற்புதமாக இந்த கோயில் மிகவும் சிறப்பாக கட்டிடக்கலையெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளவு அருமையாக இருக்கும். இங்கே வந்தாலே ஒரு மன நிம்மதி கண்டிப்பாக எல்லோருக்கும் கிடைக்கும். ஏன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளவு வந்து அமைதியாக, எந்த ஒரு பொல்யூஷன் இல்லாமல், எந்த ஒரு சவுண்டோ எந்த ஒரு இதுவும் இருக்காது. இந்த கோயில் அமைதியாக அருமையாக இயற்கை சூழ்நிலையில் அமைஞ்சிருக்கு. இங்கு எல்லா ஞாயிற்றுக்கிழமையிலையும் மதியம் அன்னதானம் கொடுக்குறாங்க. இது வந்து ஜாதி மதம் வேறுபாடின்றி அனைவரும் வந்து சாப்பிட்லாம். அதுக்கு இவங்க வரணும் அவங்க வரணும்லாம் கணக்கு கிடையாது. அனைவருக்கும் எல்லா ஞாயிற்றுக்கிழமையிலையும் இந்த நாள் அது பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரிலாம் கணக்கு கிடையாது. அது மாதிரி எல்லா ஞாயிற்றுக்கிழமையிலையும் அனைவரும் மதியம் சிறப்பான அன்னதானம், பாரபட்சமின்றி சிறப்பான அன்னதானம் கொடுக்குறாங்க. அனைவரும் வந்து அன்னதானம் சாப்பிடலாம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், ஒரு இன்பமான விஷயம் சொன்னீங்க, அது சொல்லலையேன்னு கேட்பீங்க. அந்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கு உங்களுக்கு தேவையான உடல் ரீதியாக ஏற்படும் நிறைய பிரச்சனைகளுக்கு, அனைத்து பிரச்சனைகளுக்குமே இங்கு வந்து என்னென்னா தீர்வு இருக்குது. இங்கே வந்து ஸ்ப்ரே மெடிஷன், அதாவது என்னென்னா அவர் இங்கே இருக்கிற மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் இந்த கோகுலம் அன்னதான கோயிலோட முக்கிய நிர்வாகி. அவர் தான் இந்த கோயிலை கட்டினவர். அவர் மூலிமா தான் அது ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் தான் இங்கே அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. மிகவும் சிறப்பான நபர். அவரை நீங்கள் பார்த்தாலே போதும், நீங்கள் போய் பாருங்கள். அவரை பார்த்தாலே, அவர்கிட்ட பேசினாலே நிறைய பேர் சொல்கிறது, அவர்கிட்ட நீங்கள் பேசினாலும் ஒரு மன நிம்மதி. அவர்கிட்ட நீங்கள் அவர் தான் வாரம் வந்து பகவத்கீதையை உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அற்புதமான மருத்துவர்னு கூட சொல்லலாம் அவரை. நீங்கள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரொம்பவும் சிறப்பாக ஒரு அருமையாக கோயிலையும் கட்டி அங்கு வர்றவங்களுக்கு மன ஆறுதலுக்கு உண்டான வார்த்தைகளையும் பேசி, நோய் நொடி ஏதாவது உங்களுக்கு என்ன நோய் இருக்கோ அதுக்குண்டான விஷயத்தை அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்குண்டான மருந்தையும் அவர் ரெடி பண்ணி தரார். இதுதான் உங்களுக்கு நான் சொன்ன கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அற்புதமான விஷயம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான். நீங்கள் உங்களுக்கு கால் கை வலி, உங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியாக பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்குண்டான தீர்வுக்குண்டான மருந்தை அவர் ரெடி பண்ணி கொடுப்பாரு. அந்த ஒரு விஷயம் அங்கே இருக்குது. அனைவரும் வாருங்கள், இறைவன் அருளை பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்க. அவங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு பயன்பெறட்டும்.